ஒரு டெட் மொபைல் வருதுன்னா எப்படி நம்ம அட்டன் பண்ணுறது? ஸ்டெப் பை ஸ்டெப் ஆகும். முதல்ல வந்து பேட்டரி ரிமூவ் பண்ணி பேட்டரியில் முதல்ல சார்ஜ் பார்த்துக்கணும். ஒரு வாட்டர் டேமேஜ் ஆச்சுன்னா உங்களுக்கு இதுமாதிரி சிம்பிளாக வரும். தண்ணி கிராஸ் ஆச்சுன்னா ஒரு மதர் போர்டில் தண்ணி கிராஸ் ஆச்சுன்னா இதுமாதிரி சின்னதாக ஒரு சிம்பிள் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிள் ஒரு ஒயிட் கலர் வரும், ஒரு ஸ்டிக்கர் வரும். இது வந்து தண்ணி படமும் என்ன ஆகுன்னா அந்த ஒயிட் கலர் சிம்பிள் வந்து ரெட் கலர் அண்டர் ரோஸ் ஏதோ ஒரு கலரில் மாறும் போது என்ன ஒரு சின்ன அளவு ஒரு ட்ராப், ஒரு சின்னதாக ஒரு துளி அளவு பட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ மதர் போர்டில் வாட்டர் பட்டுருக்கு, அதனால தெளிவாகவே தெரியுது. வாட்டர் பட்டுச்சுன்னா உங்களுக்கு ஷார்ட் ஆகும் கண்டிப்பாக. சரிங்களா? அப்போ என்ன பண்ணும், பேட்டரி கழிச்சு தனியாக புக் பண்ணிக்கணும். பேட்டரியில் சார்ஜ் இருக்கா இல்லை செக் பண்ணுறது எப்படி செக் பண்ணுவோம்? பேட்டரியில் சார்ஜ் இருக்கா இல்லை செக் பண்ணுறது மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிக்கணும். சார்ஜ் இருக்குது ஒரு 3.7 மேலே இருக்கிறதா சார்ஜ் இருக்குன்னு அர்த்தம். நம்ம வச்சிட வேண்டியது. அப்படிங்களா? அதாவது ஒரு வாட்டரில் விழுந்த மொபைலை வந்து அவசரப்பட்டு சார்ஜ் பின்னோ பேட்டரியை போட்டு ஹை வோல்டேஜ் கொடுக்க வேணாம். ஓகேங்களா? முதல்ல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பே செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? முதல்ல செக் பண்ண என்ன கேட்டீங்கன்னா பேட்டரி பின்னில் வர லைன் ப்ளஸ் லைன். ஏன்னா பேட்டரி டெலிட் பண்ணும்போது அந்த ஷார்ட் இருந்தால் பேட்டரி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மொபைல் ஆன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஆன் ஆகாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அப்போ பேட்டரி கனெக்டர் முதல் ஸ்டெப்பில் பேட்டரி கனெக்ட் செக் பண்ணுவோம். பேட்டரி கனெக்ட் எப்படி செக் பண்ணுறோம்? மொபைல் மதர் போர்டை வச்சுக்கிறோம். மல்டிமீட்டர் வந்து ஒரு 13 வச்சுக்கிறோம். நீங்கள் யூஸ் பண்ணுற மல்டிமீட்டர் பொறுத்து போகிறீங்களா, ஒரு பின்னை வந்து கிரவுண்ட் வச்சுக்கிறோம். ஒரு பின்னை கிரவுண்ட் வச்சுக்கிறோம். ஒன்று வந்து ஒரு லைன் வைக்கிறோம், ஒன்று கிரவுண்ட். ஓகேங்களா? பேட்டரி கனெக்டர் ஒன்று வந்து கிரவுண்ட் வரும் கம்பல்சரி. ஓகேங்களா? ப்ளஸ் லைன் வைக்கும்போது நம்மளுக்கு கன்டினியூட்டி காட்டுது. அப்போ வந்து ப்ளஸ் லைனில் ஷார்ட் இல்லை, ப்ளஸ் லைனில் ஷார்ட் இல்லை. ஓகேங்களா? அப்போ ரெண்டு பக்கம் உங்களுக்கு கிரவுண்ட் காட்டுச்சுன்னா ப்ளஸ் லைன் ஷார்ட் இருக்குன்னு அர்த்தம். அதை வந்து ஃபுல் ஷார்ட்டும் ப்ளஸ் லைனில் ஷார்ட்டும் போது ஃபுல் ஷார்ட்டும். ஓகேங்களா? அது என்ன ஆஃப் ஷார்ட் செமி ஷார்ட் நிறைய இருக்கணும். அதாவது ஆஃப் ஷார்ட்னா ஒரு ஐசிங் அந்தாண்ட வருது. செமி ஷார்ட்னா ஒரு கெப்பாசிட்டி ஷார்ட்ல இருக்கும், பட் ஆனால் காட்டாது. மல்டிமீட்டர் செக் ஷார்ட் காட்டாது. அதை நம்ம எப்படி நம்ம ட்ராக் பண்ணுறதுன்னா ஒரு டிசி பவர் சப்ளை போட்டு நம்ம செக் பண்ணும்போது ஒரு எந்தெந்த கெப்பாசிட்டி ப்ராப்ளமோ அது வந்து ஆட்டோமேட்டிக் காட்டும். ஃபுல் ஷார்ட்டும் போது ப்ளஸ் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து ஃபுல் ஷார்ட் இல்லை, கன்டினியூட்டி காட்டிருப்பாங்க. 2.72, 2.32, 5.4, 4.2 மொபைல் போர்டு தகுந்த மாரி கன்டினியூட்டி காட்டும். ஒரு பக்கம் கன்டினியூட்டி காட்டுது, ஒரு பக்கம் கிரவுண்ட் காட்டுதுன்னா ப்ளஸ் லைனில் ஷார்ட் இல்லை. இல்லைனா ஒரு பக்கமும் கிரவுண்ட் காட்டுது, இன்னொரு பக்கம் கிரவுண்ட் காட்டுதுன்னா ப்ளஸ் லைன் ஷார்ட். நான் ப்ளஸ் லைனில் ஷார்ட்டை எப்படி ரிலீஸ் பண்ணுறது? ப்ளஸ் லைனில் ஷார்ட்டை எப்படி ரிலீஸ் பண்ணுறதுனா ஒன்றுமே இல்லை. பேட்டரி கனெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ளஸ் பக்கத்திலேயே சின்ன கெப்பாசிட்டர், பெரிய கெப்பாசிட்டர், ஒரு டயோடு. ஓகேங்களா? டயோடுங்கிறது வந்து கெப்பாசிட்டர் மீனிங் தான். வேறு 2 விதமான டயோடு இருக்குது. கெப்பாசிட்டர் வேல்யூவில் ஒரு டயோடு இருக்குது, இதுமாரி பெரிய கெப்பாசிட்டர் ஒரு கெப்பாசிட்டர் வரும். ஓகேங்களா? அந்த 2 கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணாலே மேக்ஸிமம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடும். என்னன்னு கேட்டோம்னா ப்ளஸ் லைனில் வர பக்கத்திலே வர 2 கெப்பாசிட்டர் இல்லை பிளாக்ல ஒரு கெப்பாசிட்டர் மூலியமாக வர ஒரு டயோடு. ஓகே, அப்போ இந்த 3 ஸ்பேர் 2 ஸ்பேர் ரிமூவ் பண்ணாலே உங்களுக்கு 100% ரெடி ஆகிடும். ப்ளஸ் லைனில் ஷார்ட் இருந்தால் நான் பேட்டரியில் சடனாக போட்டுறீங்க, சடனாக ஆன் பண்ணுறீங்க, ஒரு வாட்டர் போட்டு ஷார்ட் ஆகி ப்ளஸ்லேயே ஷார்ட் ஆகுதுன்னா முதல்ல ஷார்ட் ஆக வேண்டிய இடம் இதுதான். அப்போ நீங்கள் அதை ரிமூவ் பண்ணாலே ப்ளஸில் ஷார்ட் ரிலீஃப் ஆகிடும். அப்போ முதல் ஸ்டெப் பார்க்க வேண்டியது எல்லா மொபைலுக்குமே ப்ளஸ் மைனஸ். ஓகேங்களா? ப்ளஸ் மைனஸ் வைக்கும் போது ஒரு பக்கம் கிரவுண்ட் வந்து மறுபக்கம் வந்து ட்ராக் வந்து நோ ப்ராப்ளம். இல்லை ஒரு பக்கம் கிரவுண்டு இன்னொரு பக்கம் கிரவுண்ட்னா அது ப்ளஸ் லைனில் ஷார்ட் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் அந்த ப்ளஸ் லைன் ஷார்ட் எங்கே ரிலீஸ் பண்ணணும்னா பக்கத்துலேயே இருக்கும் ஒரு கெப்பாசிட்டர் மூலியம் வர முடியும் ஒரு டயோடு. 2 ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் வைக்கணும் அவசியம் இல்லை, ரிமூவ் பண்ணாலே போதும். உங்களுக்கு ஃபால்ட்ரு ஃபைன் ஆகிடும், ரெடி ஆகிடும் ப்ளஸ் லைனில் ஷார்ட். அதுக்கப்புறம் செகண்டரி ஓவர் லைனாக வரும். ப்ளஸ் லைனில் பவர் ஏசி பக்கத்தில், நெட்வொர்க் ஏசி பக்கத்தில் வருது. நம்ம அடுத்த ஸ்டெப்பில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? முதல்ல வந்து ப்ளஸ் லைனில் ஷார்ட் இருந்தால் எப்படி ரிமூவ் பண்ணுறது? 90% ப்ளஸ் லைன் ஷார்ட் இருந்தால் அது பக்கத்திலேயே ஷார்ட் லீஃப் ஆகிற அளவுக்கு கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க. செக்யூரிட்டி ஸ்பேர் அதை தாண்டி உங்களுக்கு ஷார்ட் போகாது. அப்போ ப்ளஸ் லைன் ஷார்ட் ஆனாலே உங்களுக்கு மொபைல் ஆன் ஆகும். ப்ளஸும் மைனஸும் கரெக்டாக மூவ் ஆனது மொபைல் ஆன் ஆகும். அப்போ அது ஒரு ஸ்பேர் 2 ஸ்பேர் மூவ் பண்ணாலும் மொபைல் ஆன் ஆகும். அதுக்கப்புறம் ஏதோ வாட்டர் டேமேஜ் இருந்தால் நீங்கள் வேறு இடத்துல கிளீன் பண்ணிக்கலாம். இல்லை வேறு இடத்துல ஏதோ ஒரு அடிப்படை ஏதோ ஷார்ட் ஆகிற மாதிரி இருக்குது, நெட்வொர்க் செக்ஷன், பவர் செக்ஷன், அது அடுத்த ஸ்டெப்பில் போயிடும். ஓகேங்களா? தெளிவாக புரியுதுங்களா? ப்ளஸ் லைன் ஷார்ட் இருந்தால் ஃபுல் ஷார்ட்